அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மகர ராசி. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு யோகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நானுசத்த சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பொதுவாகவே இந்த மகர ராசி அன்பர்கள் ஒரு இரட்டை இயல்பு கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா லட்சியம், முயற்சி அப்படின்னு போயிட்டுருப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கடின உழைப்பை போடுவாங்க. மிகவும் உத்வேகம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசியை சொல்லலாம். அதே மாதிரி இலக்குகளை அடையக்கூடியவங்க, எவ்வளவு தோல்வி வந்தாலும் அடுத்தடுத்து புதிய முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள். வாழ்க்கையை ரொம்ப ரசித்து வாழக்கூடியவங்க. அதே மாதிரி கடலில் எப்படி அலைகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கோ அது மாதிரி தான் இவங்களுடைய எண்ணங்கள் புது இவங்களுடைய மனதில் அடிக்கடி தோன்றிக்கிட்டே இருக்கும். யாரையுமே காப்பி அடிக்காத ராசி அப்படின்னா இந்த மகர ராசி அன்பர்களை சொல்லலாம். மிகப்பெரிய பலம் பலவீனம்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே இவங்களுடைய பிடிவாதமாக தான் இருக்கும். எதையுமே முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடைய ஒரு ராசி. எதையுமே எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமரசமாக செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மகர ராசி. இருக்கிற இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்முனைப்பு. தன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. தான் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. தன்னை சார்ந்தவங்களும் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா முதல்ல போய் உதவி செய்யக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள். அதே மாதிரி எதிரி கூட தனக்கு உதவி அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள். உழைப்புக்கு அஞ்சாதவங்க. வேலை பார்க்க இடம் முக்கியமாக வீடு முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குற இடத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒரு சில மகர ராசி அன்பர்கள்லாம். எனக்கு வேலை செய்கிற இடம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற நாட்களில் கிரக நிலை அமைப்பு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். அவங்க ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒவ்வொரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம். கிரகநிலை மாற்றம் 12 ராசிகளுக்குமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் வருகின்ற நாட்களில் கிரகநிலை மாற்றம் சனி பயிற்சி நடைபெறுது. குறிப்பாக மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி முடிந்த நிலையில் வருகின்ற மே மாதத்தில் ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாம் நடைபெற இருக்கு. இதனால் என்னென்ன மாற்றங்களை இந்த மகர ராசி அன்பர்கள் சந்திக்க இருக்காங்க, கடந்த 7.5 ஆண்டு காலமாக படாத பாடுபட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் இனி என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மார்ச் மாதம் முடிவடைந்து ஏப்ரல் 10 தேதிக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மே மாதம் 12ஆம் தேதி ராகு கேது பயிற்சியும் 14ஆம் தேதி குரு பயிற்சியும் நடைபெற இருக்குது. அதனால் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்க என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். மகர ராசிக்கு மகா உன்னதமான மாதமாக வருகின்ற 30 நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். 7.5 சனி நிறைவடைந்தது. 3ஆம் இடத்துல சூரியன், சனி, புதன், ராகு, சுக்கிரன் என கிரக நிலைகள் உள்ளன. இல்லைங்க, இந்த மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராஜ யோகாதிபதி பலவீனமாக தான் இருக்கிறார். பாக்கியாதிபதி பலவீனம். அதே மாதிரி கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய 9, 10க்குரிய ராகுவோடு சேர சனியும் அங்கே போய் சேர இருக்கிறார். இதனால் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். சில விஷயங்கள் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தலையை பிச்சுக்கிற மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ராசியை குரு பார்ப்பதனால எந்த ஒரு விஷயத்திலையும் பெரிய பாதிப்பு அதிகம் ஏற்படாது. 6ஆம் இடத்துல இருந்து வந்த செவ்வாய் 7ஆம் இடத்துல வந்து ராசியை பார்ப்பதனால கணவன் மனைவி இடையே இருந்த அந்த ஈகோ பிரச்சனை படிப்படியாக குறையும். அதே மாதிரி மகர ராசியில் ஆண்களுக்கு இதுவரை பார்த்திங்கன்னா மனைவியால் மிகப்பெரிய உதவி கிடைச்சிருக்கும். இனி வருகின்ற காலகட்டங்களில் அது தலைகீழாக மாற வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. 3ஆம் இடத்திற்கு சனி வந்து விட்டார். மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு இதற்குண்டான பலன் கிடைக்கும். 3ஆம் இடத்திற்கு கிரக அஸ்தமன தோஷத்தில் சனி இருப்பதனால பெரிய அளவில் இப்போ மாற்றம் ஏற்படாது. ராகு கேது பயிற்சிக்கு பிறகு அமோகமான பலன் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல, அதாவது ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். தாய்வழி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறு சிறு சிக்கல்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் வாயில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை பேசிக்கிட்டிங்கன்னா
அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தாய் சொல்ல கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது. இதுதான் உங்களுடைய அமைப்பு. உங்களுக்கு இந்த டைமு அதை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் வரும். வீடு வண்டி வாகனத்திற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. சுகஸ்தானம் வலுவாக இருப்பதனால உங்களுக்கு பிடித்த விஷயத்திற்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க. ஒரு சிலருக்கு குறுகிய பயணம் எங்கேயாவது மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். அந்த பயணங்கள் மூலிமா நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்களுடைய முயற்சி அனைத்தையும் வெற்றியாக்குவார். நினைத்த வேலையை கரெக்டான நேரத்தில் செய்து முடிக்க வைப்பார். இதுவரை இருந்த தடைப்பட்ட வேலை எல்லாமே ஒவ்வொன்றாக விறுவிறுன்னு நடைபெறும். அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்திருக்கும். இனி அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதைக்கு வழிவகுப்பார். செல்வாக்கு உயரும். நினைத்த வேலையை செய்து முடிப்பீங்க. அதே மாதிரி அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு கூட முக்கிய பொறுப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். புதன் சாதகமாக இருக்கிறதுனால திட்டமிட்டு ஒவ்வொன்றையும் செயல்படுத்துவீங்க. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். வீட்டில் ஏதாவது ஒரு சுப காரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதுவும் நீங்கள் முன்ன நின்று நடத்துகிற மாதிரி அமைஞ்சிரும். உங்களுடைய நேர்மைக்கும் உங்களுடைய ஒழுக்கத்திற்கும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகமான காலமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. மாணவர்கள் மட்டும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க. தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ராகு சூரியன் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு வேலையுமே கரெக்டாக செய்து முடிக்க வைப்பார். அதனால் நல்ல ஒரு வெற்றி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். செல்வாக்கு உயரும். 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துவார். சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் அதிகரிக்க வைப்பார். தொழிலில் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். செய்து வரும் தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். புதிய கிளையெல்லாம் தொடங்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். செவ்வாய் பகவான் எதிர்பற்ற நிலையை உங்களுக்கு வழங்குவார். வியாபாரத்தில் கூட போட்டிகள் இது வரையில் இருந்திருக்கும். இனி அந்த போட்டி நிலை மாறும். வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே நேரத்தில் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் சனியும் 4ஆம் இடம் மற்றும் இடத்துல அவருடைய பார்வையும் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. எப்போதும் கவனமாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும். கவனமாக இருக்கிறது நல்லது. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும். முயற்சி பண்ணுங்கள். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. தம்பதிகளுக்குள்ள கூட இதனா வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் இருந்திருக்கும். இனி அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய திறமையை அதிகரிப்பார். உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துவார். வியாபாரம் தொழிலாகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. அரசு வழியில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இதனா வரையில் இருந்திருக்கும். இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வம்பு வழக்குகள் கூட இதனா வரையில் இருந்திருக்கும். அவங்கெல்லாம் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. தைரியமாக ஒவ்வொரு செயல்லையும் நீங்கள் ஈடுபடுவீங்க. அதுவே உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நல்ல ஒரு வழியாக அமையும். குரு பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயரும். இதுவரை அலட்சியமாக இருந்த ஒரு விஷயம் இந்த டைமை நீங்கள் கையில் எடுப்பீங்க. அதை கையில் எடுத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. அதனால் மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வலம் வர போகிறீங்க. உங்களுடைய மதிப்பு உயரும். 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் ராகுவும் சூரியனும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு வெற்றியாக அமைய வைப்பார். செய்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக முடியும். வரவேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும். நீண்ட நாளாக இருந்த ஒரு விஷயம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும்
படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுனா வரைக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும். இனி அந்த சங்கடங்கள்லாம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.